மக்களே, உறவுகளே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு போட்டேன். லாரன்ஸ் அண்ணா பற்றி பேசுகிறேன். லாரன்ஸ் அண்ணா ஒரு வார்த்தை அவங்களுக்கு எதை ஒப்பிடணும்னு தெரியாத பேசின வார்த்தைக்கு இவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே. ஒரு நாட்டோட முதலமைச்சரை என்னென்ன தரைக்குறைவான வார்த்தைகள், எவ்வளோ ஒரு வார்த்தைகள், எவ்வளோ ஒரு பேச்சு, எவ்வளோ ஒரு விஷயங்கள் அப்படி தாக்கி மற்றகமாக தமிழ் வேர்டிலே இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. அதையெல்லாம் யாருக்கும் தெரியலையா? சொல்லுங்கள். லாரன்ஸ் அண்ணா அரசியலுக்கு இப்போ தான் புதுசு இல்லையா? ஒரு குழந்தை மாதிரி அவங்க செய்கிற தப்புகளை நாம் அதை பெரிய விஷயமாக பயன்படுத்திங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, யாருமே தப்பு செய்யாத மாதிரி லாரன்ஸ் அண்ணா பேசுனதை பற்றி அப்படியே வரி வரியாக சொல்கிறீங்க. ஒரு பொம்பளை ஒரு முதலமைச்சர் என்ன வார்த்தைகளில் பேச, என்ன நொட்டிட்டா, என்ன போயிட்டா, அப்படி இப்படின்னு வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு தவறாக தெரியல. இந்த வார்த்தை ஒரு உதாரணத்துக்கு சொன்னதுக்கு அதை எப்படியே கோத்து வாங்குறீங்க. உதாரணன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு தெரியல. அதுதான் உண்மை. மற்றபடி வேறு எல்லாரும் பேசுனாங்கன்னா அவங்களெலாம் பற்றி பரவாயில்லையா? இவரை மட்டும் பேசிட்டாருனோன்னு உடனே அதுவே டிவிகேக்கு நிற்க போகிறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இதே வேறு கட்சியில் கூட்டின்னு இருந்தால் இதை அப்படியே பூசி முடிப்பீங்க. கரெக்டாக? அதனால் ஒருத்தவங்க தவறு செஞ்சால் அதை மன்னிக்கிற மனசு நம்ம மக்களுக்கு இருக்குது. அதை மறந்துருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு.